ஹாய் வெல்கம் டு ஜாக் டெக் யூடியூப் சேனல். நம்ம ஆல்ரெடி தமிழ் புதல்வன் ஸ்கீமை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு புது வீடியோ ஒன்று போட்டலாங்கிறதா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் ஸ்கீம் பற்றியான ஒரு கவர்மெண்ட் ஜிஓ வந்து 23 ஜூலை 2024 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓவை எடுத்துட்டு அது 20 பேஜஸ் ஜிஓ, அந்த ஜிஓவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதில் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீம் பற்றியான கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்துக்கான ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர். இது வந்து கவர்மெண்ட்டை வந்து 23 ஜூலை 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலா வந்து 20 பேஜ் இருக்கு இந்த கவர்மெண்ட் ஆர்டர். இதுல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத மட்டும் நான் கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆல்ரெடி நமக்கு புதுமை பெண் திட்டம்ங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அது வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ற மாதிரி மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த தமிழ் புதல்வன் திட்டமும் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலியமா வந்து சுமார் ஒரு 3 லட்சம் பேர் வந்து 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பட்ஜெட்ல 360 crores அதாவது 360 கோடி வந்து நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட என்ன ப்ரொசீஜர், இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தோட ப்ரொசீஜர் எப்படி, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்ளை பண்றதுக்கு, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கறது இந்த இந்த பேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புதுமை பெண் திட்டம் மாதிரியே வந்து ஆன்லைன்ல வெப்சைட்ல வந்து அவங்க ஆன்லைன்ல ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தமிழ் புதல்வன் திட்டத்துக்கும் அதே மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபில் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி நீங்க படிக்கிற காலேஜஸ்ல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க தமிழ் வழி கல்வியில தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு யூனிக் ஐடியை வந்து கொடுத்துருவாங்க. தென் அகெயின் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் போனுக்கு. அந்த ஓடிபியை வச்சு நீங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இது கம்ப்ளீட்டா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்னங்கிற ப்ரொசீஜர் வந்து நமக்கு தெரியும். தென் ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தமிழ் வழியில படிச்ச எல்லாத்துக்குமே வந்து இது அப்ளிகபிள்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜஸ்ல நீங்க வந்து படிச்சுட்டு இருந்தாலும் வந்து எந்த காலேஜஸ்ல எந்த ஒரு பிரான்ச் படிச்சுட்டு இருந்தாலும் இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. தென் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளிலும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியிலும் 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு மற்றும் அல்லது 10ஆம் வகுப்பு வரை பயின்று தொழில் பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைய தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். இது ஒரு பாயிண்ட். தென் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளி என்பது என்னங்கிறத மீன் பண்றாங்கன்னா மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்ல வந்து அவங்க அது சொல்றாங்க. தென் ஸோ இந்த ஹையர் எஜுகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்ஜினியரிங் மட்டும் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, கலை மற்றும் அறிவியல், தொழில்சார் படிப்புகள், இணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பட்டய படிப்புகள், தொழிற்கல்வி மற்றும் ஒருங்கிணைந்த பட்ட மேற்படிப்பு போன்றவை உள்ளடங்கியது எல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொலைதூர அஞ்சல் வழியில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் உதவி ஊக்கத்தொகையை பெற இயலாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தென் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஏதோ ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை எந்த வகையிலும் ஒரு பாதிக்காது. ஸோ இது வந்து தனியான ஒரு ஸ்கீமு. ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மற்ற மாநில பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் இத்திட்டத்தில் பயனடைய தகுதியற்றவர்கள். தென் அதே மாதிரி ஒரே குடும்பத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பினும் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய விண்ணப்பிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்.
நீங்க வந்து பிற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் கீழ் செயல்பட்டு வரும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர்ற ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சிஆர் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களும் இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் தான், அவங்களும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஊக்கத்தொகையோட விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் பயின்று மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று கலை மற்றும் அறிவியல் பிரிவு, அதாவது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல 3 இயர்ஸ் கோர்ஸ், தென் இன்ஜினியரிங் பொறியியல் பிரிவில் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ், தென் மெடிக்கல்ல வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ், தென் லா கோர்ஸ்ல மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இணையான கல்வி 3 to 4 ஆண்டுகள், 3 to 4 இயர்ஸ் மற்றும் இதர கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒருங்கிணைக்கப்பட்ட பாடப்பிரிவில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு முதல் 3 ஆண்டுகளுக்கு மட்டும் இத்திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறத அவங்க கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த 20 பேஜ் இருக்கிற அந்த ஜிஓல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலி ஆகஸ்ட் 9th அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து கோயம்புத்தூர்ல இதை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதை லான்ச் பண்ண பிறகுதான் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாம் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி மறுபடியும் நீங்க அதில் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமோட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ அது ஒன்ஸ் அந்த ஸ்கீம் ரிலீஸ் ஆன உடனே, ஸ்கீம் லான்ச் பண்ண உடனே நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜாக் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.